அதிகமா பைசா செலவு பண்ணாம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இதுதான் வழி. என்னன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல பெரிய பில்டிங் வேணும். நிறைய மிஷினரி வாங்கி போடணும். இல்லையா? அதுக்கப்புறம் டீம் செட் பண்ணணும். எல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற பணம் ஃபுல்லா அதுக்கே போயிடும். வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல லோன் எடுத்தோம்னா அது தலைக்கு மேல போயிடும். இதெல்லாம் ஒரு அவாய்ட் பண்ணி நல்ல வழி என்னன்னா, நீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாமே சப்ளை பண்ண ரெடியா OEM மேனுஃபேக்சரர்ஸ் நெறைய இருக்காங்க. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது நல்ல ஒரு குவாலிட்டி டீம டெவலப் பண்ணுங்க. அந்த குவாலிட்டி டீம் வச்சு நல்ல சப்ளையர் இவாலுவேஷன் செல் மாரி ஃபார்ம் பண்ணி, அவங்களுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு 2 நல்ல சப்ளையர்ஸயாவது ஐடென்டிஃபை பண்றது. OEM சப்ளையர்ஸ. இந்த பார்ட்டினுடைய அசெம்பிளி மட்டும் எங்க பண்ணோம்? நம்ம இந்த எடுத்திருக்கிற ஒரு வாடகைக்கான ஒரு இடம் எடுத்திருப்போம் இல்லையா? அந்த இடத்துல இந்த அசெம்பிளி மட்டும் பண்ணி, சப்ளை பண்ண ஆரம்பிச்சு, நல்ல ஆர்டர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொரு மிஷினரியா வாங்கி, அடுத்த லெவலுக்கு குரோ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பினான்சியல் கிரைசிஸ் பயங்கரமா வரும். இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பினான்சியல் பர்டனும் வராது, ஹெட்டேக்கும் இருக்காது. நல்ல ஃபோக்கஸ்டா முன்னாடி போலாம். இத ட்ரை பண்ணி பாருங்களேன்.